இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இப்பொழுதும் கூட மார்க் 16ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசும் இடைப்படும் உம் நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே. உம் வார்த்தைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு உடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை மார்க்கு சுவிசேஷத்தின் மூலமாக படித்து கொள்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை இன்னும் பலப்படுத்தும், எங்கள் மத்தியிலே மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் மார்க்கு 16ஆம் அதிகாரம். 4 சுவிசேஷர்களும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி பேசி, இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசி, கடைசியாக இயேசுனுடைய பாடு மரணத்தை பற்றி பேசி, தன்னுடைய கடைசி அதிகாரத்தில் எல்லாருமே மேத்யூவாக இருக்கட்டும், ஜானாக இருக்கட்டும், லூக்கா இருக்கட்டும், மார்க்காக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலோட அவருடைய அசென்ஷனோட முடிப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றின பிறப்பு, இயேசு கிறிஸ்துவை பற்றின ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவை பற்றின இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். இந்த மார்க்கு சுவிசேஷத்தினுடைய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. மார்க்கு சுவிசேஷம் என்பது இந்த 4 சுவிசேஷத்தில் முதல்ல எழுதப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 1000 கணக்கான ஸ்க்ரோல்ஸ் நம்ம கையில் இருக்குது. 1-2 இல்லை, எத்தனை இருக்குது? 1000 கணக்கு. முதல் நூற்றாண்டில் 150 இருந்து 250, அதாவது 0150 வருஷம் பெற பாருங்க. நீங்கள் இருக்கிறது இப்போ 2026, 0150 இதிலிருந்து 0250, அதாவது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பிறகு 180வது வருஷத்தில் இருந்து எழுதப்பட்ட மார்க் சுவிசேஷம் கிடச்சிருக்கு. ஏன் பழசு நீங்கள் கிடைக்கலன்னு கேட்குறீங்களா? அந்த காலத்து முறையில் இவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் டெக்னிக்ஸ்லாம் கிடையாது. அடுத்தது யூதர்களுக்கு ஒரு முறை இருந்தது. அவங்க பைபிள் புஸ்தகத்தை எழுதி படிப்பாங்க, அவங்களுக்கு வச்சுப்பாங்க, ராஜாக்களுக்கு வச்சுப்பாங்க. முடிஞ்ச பிறகு அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும், 50 வருஷம் 60 வருஷம் வச்சுருப்பாங்க. முடிஞ்ச பிறகு அது அந்த 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 வேர்ஷன்ஸ்லாம் எரேஸ் ஆகும்போது புதுசாக காப்பி பண்ணுவாங்க. காப்பி பண்ணிட்டு பழச பத்திரமாக மண்ணு தோண்டி புதைச்சிருவாங்க. என்ன பண்ணுறாங்க? இப்போ உங்களுக்கு 50 வருஷத்துக்கு அப்பத்தது கிடைக்கும். அப்புறம் அது அழியும் போது 50 வருஷம் கழித்து இன்னொன்று எழுதுவாங்க. அப்படி தான். ஆனால் மார்க்குக்கு கிருபையாக ஜீசஸ்லேருந்து 150 வருஷத்துக்கு உண்டான காரியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 2nd செஞ்சுரி தான் கிடச்சிருக்கு, 3rd செஞ்சுரி தான் நமக்கு கம்ப்ளீட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், 4ஆம் நூற்றாண்டினுடையதெல்லாம் வாட்டிகன் சிட்டியில் இருக்குது. கோடெக்ஸ் வாட்டிகஸ் என்று சொல்கிறார்கள், கோடெக்ஸ் சினியாட்டிகஸ் என்று சொல்லுகிறதுலாம் அவங்க கையில் இருக்கிறது. ஹைலி ரிகார்டட் ஃபார் த ரிலையபிலிட்டி, இது உண்மை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த அதிகாரங்கள் இருக்குது. ஆக நேத்தி காலில் யாரோ எழுதுனதில்லை பைபிள். ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாடு ஜீசஸ் காலத்தில் எழுதப்பட்டு, பழைய ஏற்பாடு 6000 வருடத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. மார்க் என்பவர் யார்? நான் ஏற்கனவே சொன்னேன். மார்க் என்பவர் ஜான் மார்க், அவர் பேர். he has got the blessings, he has got the privilege to work under 2 great leaders. 2 பேருக்கு கீழே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது. ஒன்று பேதுரு அப்போஸ்தலன், அப்போஸ்தல் பீட்டர். ஆமென். அப்போஸ்தலர் பேதுரு ரோமாபுரிக்கு போனதாக வரலாறு சொல்கிறது. அங்கே இருக்கும்போது அவரோட ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணவர் தான் இந்த மார்க், ரிலையபிளான சோர்ஸ். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கூடவும் சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார். அப்போ 2 ஜாம்பவான்கள், இஸ்ரவேலர்களுக்கான போப் பேதுரு, புறஜாதிகளாகிய போப் பவுல், 2 பேருக்கு கீழே அவர் எழுதினது. ஹல்லேலூயா. எல்லாம் லாட்டினில் எழுதப்பட்டிருக்கிறது, கிரேக்க மொழியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நிறைய லத்தீன் மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, நிறைய அராமிக் மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஹீப்ரு மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கின் முதல் சுவிசேஷ புஸ்தகம் எப்பொழுது எழுதியிருக்கக்கூடும் என்றால், லூக்கா மத்தேயுக்கு முன்பதாக எழுதியிருக்கக்கூடும். கிபி 70 எழுதியிருக்கக்கூடும். கிபி 70 எருசலேம் தேவாலயத்துக்கு ஒரு கெட்ட தருணம். தீத்துராயன் அந்த நேரத்தில் அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். தீத்துராயன் மூலமாக இந்த எருசலேம் அழிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மார்க் எழுதியிருக்கிறார். த ஃபேமஸ் டெட் சி ஸ்க்ரோல்ஸ். இது மாத்திரமல்ல, இதை இப்பேற்பட்ட பழமையான பல விஷயங்கள்
டெட் சி ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்வார்கள். மெடிட்டரேனியன் மத்திய தரைக்கடல் பகுதியில் டெட் சி சவக்கடல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சவக்கடலில் ஒரு ஜீவனும் உயிருக்கு, கொசு கூட இருக்காது, அங்கே ஒரு ஜீவனும் உயிராக. நீங்கள் போய் சவக்கடலில் குளிக்கலான்னு போனீங்களா மிதக்குவீங்க. அதில் அந்த உப்பு சத்து அவ்வளவு இருக்குது. த salinity, த சால்ட் கண்டென்ட் இஸ் ஸோ ஹை. ஆனால் அதை வடிகட்டுறாங்க, அதை எடுத்து நிறைய ப்ராசஸிங் பண்ணி நிறைய மினரல் சால்ட்ஸ் எடுக்கிறாங்க. கொஞ்ச நாளில் உப்பு கடல் இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இஸ்ரேலும் அந்த தண்ணி எடுத்து அதில் உள்ள மினரல்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் எகிப்தும் எடுக்கிறார்கள். இந்த சவக்கடல் அருகினிலே நிறைய குகைகள் இருந்ததாம். இந்த குகைகள் இயற்கையாக வந்ததா மனிதன் செய்ததா என்கிற ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்தாலும் மண் குகைகள். அல்லேலூயா. இதற்கு கும்ராம் குகைகள் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த குகைகள் மலைகளுக்கு மேலே உயர்ந்த உயர்ந்த இடங்கள் இருக்குது, மண்ணினால் இருக்கிற குகைகள். இந்த குகைகளுக்குள்ளே போகிறது வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஒரு அதிசயம் நடந்தது. யாரோ ஆடு மேய்க்கிற பிள்ளைங்க கல் எடுத்து அந்த குகைகளுக்குள்ளே அடிக்கும் போது ஏதோ ஒரு கல் குகைக்குள்ளே போய் ஏதோ ஒரு பானையில் பட்டு மண் சிலிண்டர், கிளே சிலிண்டர், மண்ணினால் செய்யப்பட்ட சிலிண்டர் வடிவத்தினால் ஏதோ உடஞ்சி உள்ளே பார்த்தா இந்த எழுத்து வடிவங்கள் இருக்கிறது. 1-2 இல்லை, ஆயிரக்கணக்கில் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து உடச்சி பார்த்தா முழு பைபிளோட பழைய வெர்ஷன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெர்ஷன்ஸ்லாம் கிடச்சிது. பிறகு ஆராய்ச்சியாளர்கள் யார் இந்த கும்ராம் இன மக்கள் என்று பார்த்தா இது எங்கேயோ ரூட், எங்கேயோ போகுது. எது வரைக்கும் போகுதுன்னா யோவான் ஸ்நானகன் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துது. யார் இந்த யோவான் ஸ்நானகன்? யோவான் ஸ்நானகன் சட்டப்படி பார்க்க போனால் அவர் தான் பிரதான ஆசாரியனே. ஆனால் அந்த ஃபேமிலியை ஓரங்கட்டானுங்க காசு கொடுத்து. அண்ணாவும் காய்பாவும் இருக்கானுங்க. அந்த யோவான் ஸ்நானகன் தான் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ யோவான் ஸ்நானகனை ஓரம் கட்டாங்கன்னா பரிசுத்தம் எருசலேமில் இல்லை. அப்போ எல்லாரும் வெளியில் போனோம். அப்போ அந்த மக்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க, எருசலேம் விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் ஆலயத்தில் வந்து ஆண்டவர் வழிபட மாட்டேன், நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வழிபடுவேன் என்று யோவான் ஸ்நானகன் போன்றவர்கள் இருக்கிற அந்த மக்களுக்கு தான் கும்ராம் இன மக்கள். சில வரலாறுகள் சொல்கிறது ஜீசஸ் கிரைஸ்டே அந்த பீப்புள் குரூப்பில் தான். ஏன்னா தன்னை பரிசுத்தமாய் பார்த்து கொள்கிறார்கள், பரிசுத்தமாக இருப்பாங்க, அவங்க உலகத்துக்கு வரவே மாட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்டே ட்ரைனிங் அங்கே எடுத்திருப்பார். இயேசு கிறிஸ்துவே அந்த கும்ராம் இனம் மக்களிலிருந்து வந்திருப்பார் என்கிற ஒரு வரலாறு சொல்லுகிறது. ஆனால் பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது 30 வயசு வரைக்கும் அவங்க அம்மா அப்பா கூட இருந்தார். ஆனால் ஜீசஸ் ஹேட் அட்டாச்மெண்ட் வித் த கும்ராம் பீப்புள். அவங்க தான் ஞானஸ்தானத்தை பற்றி முதல்ல பேசுகிறாங்க. கும்ராம் இன மக்கள் மத்தியிலேருந்து வந்த யோவான் ஸ்நானகன் தான் பேப்டிசம் பற்றி பேசுகிறார். அது வரைக்கும் உங்கள் மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் யாருமே பேப்டிசம் பற்றி பேசலை. இந்த பேப்டிசத்தை நம்ம வேண்டான்னு விடலான்னு பார்த்தா ஜீசஸ் பேப்டிசத்தை பற்றி பேசுகிறார். புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். there is something new happening in the forest, in the wilderness. ஏதோ ஒன்று புதுசு எங்கே நடக்குது? பாலைவனத்தில் நடக்குது, வனாந்தரத்தில் நடக்குது. ஏரோது அரண்மனையில் நடக்கல. ஏரோது அரண்மனையை கர்த்தர் விட்டு விட்டார். ஏரோது அரண்மனை எங்கே இருக்குது? அவனுங்களா கட்டுறானுங்க. எருசலேம் தேவாலயத்தை கர்த்தர் விட்டு விட்டார். எருசலேம் தேவாலயத்தில் யார் பெரியாள்? ஏரோது பெரியாளாக இருக்கும். இப்போ இந்த கும்ராம் இன மக்களை மறக்காதீங்க. அப்போ உங்களுடைய தோல் சூழல்கள்லாம் எங்கே கிடச்சிச்சு? அந்த கும்ராமில். சரி, யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நம்ம டீட்டெயில் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா இது யோவான் ஸ்நானகன் டீமும் ஆரம்பிச்சதில் இன்னும் டீப்பாக எலிசா வரைக்கும் போகுது. அவங்க ப்ரொஃபட்டிக் ஸ்கூல் எல்லா காடுகள்லையும் வச்சுருந்தாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தால் அடிக்கிறான், பாகாலில் வணங்குறவனும் அடிக்கிறான், பொன் கண்ணுக்குட்டியை வணங்குறவனும் அடிக்கிறான், ரோமர்களும் அடிக்கிறான், கிரேக்கர்களும் அடிக்கிறான் என்பதனால் அவர்கள் தங்களுக்கென்று வேறு இடங்களை வைத்து விடாமல் தீர்க்கதரிசிகளின் புத்திரரை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க உலகத்துக்கே தன்னை காட்டல, ஆனால் அவங்க இருக்கிறாங்க. எப்போனா வருவாங்க, அதிசயங்கள் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்க முன்னாடி யாரும் நிற்க முடியாது. உங்களுக்கு தெரியும், எலியா தீர்க்கதரிசி 50 பேர் கொண்ட படைகளை 3 முறை அழிக்கிறார். 3வது முறை வரவன் தான் காலில் விழுந்து தப்பிக்கிறான். தே கேன் பிரிங் ஃபயர் ஃப்ரம் ஹெவன். அவங்க ப்ரே பண்ணாங்களா வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். அவங்க ப்ரே பண்ணாங்களா மழை நிற்கும். அவங்க பேசினாங்கன்னா பலிக்கும். எலிசா காலம் வரைக்கும் நம்ம அப்படியே தோண்டிக்கிட்டே போனோம்னா அது அங்கே நிற்கலை. தாவீது, சாலமோன், சாமுவேல் வரைக்கும் போகுது. ஆக இந்த கும்ராமின மக்கள், இந்த கர்த்தருக்கென பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் வேதத்தை மாத்திரம் படிப்பதை தொழிலாக வைத்துக்கொண்டு கர்த்தரை வணங்குவதை மாத்திரம் பரிசுத்த ஜாதியை தங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் இது ப்ராஃபட் சாமுவேலோட ஐடியாவாக இருக்கக்கூடும். ஹல்லேலூயா. ப்ராஃபட் சாமுவேலுக்கு ஒரு எண்ணம். இஸ்ரேல் ஜனங்க என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ராஜா வேண்டும். அப்போ எனக்கு ராஜா வேணும்னு இஸ்ரேல் ஜனங்க கேட்டாங்கன்னா யாரை தள்ளிட்டு தான் அர்த்தம்? கர்த்தரை. இப்போ கர்த்தரை இவன் தள்ளிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு யார் ஹீரோ ஆகிடுவார்? சவுல் ஹீரோ ஆகிடுவார். ஜனங்களாம் யாரை வணங்குவாங்க? சவுல். யார் பின்னாடி போவாங்க? கர்த்தர் இருக்க மாட்டார். சவுல் சொன்னால் கேட்பாங்க.
ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. யார் லீடரோ அந்த லீடர் கர்த்தரை பற்றி சொன்னால் தான் ஜனங்க கேட்பாங்க. கிதியோன் கர்த்தர் வழியில் போனால் தான் கேட்பாங்க, சிம்சோன் கர்த்தர் வழியில் போனால் தான் கேட்பாங்க, மோசே கர்த்தர் வழியில் தான் போனாங்க. இந்த ஒன்ஸ் ராஜாக்கள் வந்தாங்களா கஷ்டம் என்று சொல்ல யோசித்த சாமுவேல் சவுலை ஒரு பக்கம் ராஜாவாக்கினார், வேறொரு பக்கம் தீர்க்கதரிசிகளின் புத்திரரை உருவாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அது பண்ணோம். ஒரு பக்தி உள்ள சந்ததியை தனியாக உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தின் மீது அதிக பற்று இராதபடி. உலகத்தில் ஒரு மாற்றம்னா எனக்கு ஒரு மாற்றம் வரும், அப்படி தான் இனி லைஃப் இருக்குது. இனி லைஃப் நம்மளது அப்படி தான் இருக்குது. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கூட உலகத்தில் ஒரு சேஞ்ச் வந்தால் அது எனக்கு வேணும், உலகத்தில் ஒரு சட்டம் வந்தால் எனக்கு வேணும், உலகத்தில் ஒரு ஃபோன் வந்தால் எனக்கு வேணும், உலகம் 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 என்று போய் கொண்டிருக்கிறோம். இல்லை, உலகம் என்னை இம்பாக்ட் பண்ணவே கூடாது என்பதற்காக தான் அந்த ஒட்டக மயிர் உடையை அவன் தரித்து கொண்டிருந்தான் யோவான் ஸ்நானன். உலகத்தில் உள்ள எந்த ஃபுட்டும் இந்த ஃபுட்டு தான் வேணும் என்றதற்காக கூடாது என்பதற்காகத்தான் வெட்டுக்கிளியை சாப்பிட்டான், காட்டுத்தேனை சாப்பிட்டான். ஹல்லேலூயா. இதுதான் மார்க்கோடதுங்க. மார்க்கோட புஸ்தகம் ஒன்றும் சாதாரண புஸ்தகம் அல்ல, பழமை வாய்ந்த ஒரு புஸ்தகம். இந்த மார்க் தன்னுடைய 16ஆம் அதிகாரத்தில் இந்த சாப்டரை முடிக்கப் போகிறார். இந்த செய்தியினுடைய தலைப்புக்கு வருகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா டுக்குமா. இது ஹீப்ரு வேர்டு. அதில் பாருங்கள் 5 எழுத்து இருக்குது. டா, டவ் என்று சொல்லுகிற டா, காஃப் என்று சொல்லுகிற கா, வாவ் என்று சொல்லுகிற வா, மெம் என்று சொல்லுகிற மா, ஹே என்று சொல்லுகிற ஹா. அப்போ டுக்குமா, டா கா உ மா ஹா, டுக்குமா என்று அர்த்தம். அப்படி என்றால் உயிர் பெற்று எழுந்திருப்பது என்று அர்த்தம். உலகத்தில் வேறு எந்த புஸ்தகத்திலும் அதை பற்றி சொல்லவும் இல்லை, அப்படி எழுந்ததும் இல்லை. இந்த வேதம் மாத்திரம்தான் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. ப்ராஃபட் எலியாவே மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ப்ராஃபட் எலிசா மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பவுல் மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பேதுரு மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இயேசுவின் நாமத்தினால எப்பனாலும் இந்த அற்புதம் நடக்கலாம். நம்ம பெயரில் இல்லை, அவர் பெயரில். எழுப்ப போகிறது நம்ம இல்லை, எழுப்ப போகிறவர் அவர். இங்கிலீஷ் வேர்டு ரிசரக்ஷன், கிரேக்க வேர்டு அனஸ்டாசி. மார்க்கு இதை கிரீக்கில் எழுதின மாதிரியால் அனஸ்டாசி. ஹிந்தி வேர்டு ஜி உட்னா, உயிரோடு எழுந்திருதல், உயிர் பெற்று எழுந்திருதல் என்கிற ஹிந்தி சொல்லுது. ஒரு லாங்குவேஜும் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா அந்தந்த லாங்குவேஜும் டைரெக்டாக கிரேக்க மொழியிலேருந்து மொழிபெயர்க்கிறது. இதை இன்றைக்கு அதிகாரத்தை நான் 4 பகுதிகளாக பிரிக்கிறேன். 1லேருந்து 8 வரைக்கும் தி எம்டி டோம்ப், வெளியே வெறுமையான காலியான கல்லறை. 2வது பகுதி 9 to 14 லிவிங் அப்பியரன்ஸ், உயிரோடு காட்சி என்பதாக. 3வது பகுதி 15லேருந்து 18 வரைக்கும் த கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை என்று. 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அசென்ஷன், விண்ணேற்றம் அல்லது பரத்துக்கு ஏறுதல். 4 பகுதிகளாக நாம் படிக்க போகிறோம். மக திருச்சபையை முதற் பகுதிக்கு போகும். முதற் பகுதி ஜீசஸ் இஸ் ரிசரக்டட். இயேசு பிறந்தார் என்று சொன்ன பரலோகம், இயேசுவை வாழ வைக்கும் போது விட்னஸ் பண்ண பரலோகம், இயேசுவை சிலுவையில் மரிக்கும் போது பலப்படுத்தின பரலோகம், இயேசு அடக்கம் செய்யும் போது பார்த்து கொண்டிருந்த பரலோகம், இயேசுவை உயிரோடு எழுப்பி விட்டது. அல்லேலூயா. பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறதல்ல, பரலோகம் ஒரு நாள் கிரியை செய்யும். அதுதான் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். த பவர் ஃப்ரம் above, இதை நான் சொல்லுகிறது. அல்லேலூயா. த பவர் ஃப்ரம் above. டக்குமா என்றால் உயிர் பெற்றெழுதல் என்ற அர்த்தம். எங்கே இருந்து உயிர் வருகிறது? ஃப்ரம் above. இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் 100% மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் ரா மெட்டீரியல், அவர் கிரவுண்ட் மெட்டீரியல், அவர் மேட்ரிக்ஸ் இஸ் த சாண்ட் தேர். அங்கே இருக்கிற மண் தான் இது, வேற ஒன்றுமே கிடையாது. 100% we disintegrate into the sand. 100% மண்ணோடு மண்ணாய் போக பிறந்தவர்கள். எங்கே இருந்து இந்த உயிர் இந்த மண்ணுக்குள் வாசம் செய்கிறது? அது விண்ணில் இருந்து மட்டுமே வருகிறது. இட் இஸ் ஃப்ரம் above. இயேசு கிறிஸ்துவும் மண்ணில் உருவானவராய் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற ஜீவன் தன்னில் தானே உடைய ஜீவன் என்று வசனம் சொல்கிறது. அவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறார். அந்த உயிரை பறிப்பதற்கு சாத்தான் எத்தனையோ திட்டம் வகுத்தான். அவனால் பறிக்க முடியவில்லை. அவரே ஒப்பு கொடுத்தார் அந்த உயிரை. யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. ஆமென்.
உயிர் தழுந்தார் என்று இந்த 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இதிலே வசனங்கள் இந்த 1 6 வரைக்கும் என்னுடைய முதற் பகுதியில் 1 8 வரைக்கும் சொன்னேன். த எம்டி டோம் அதில் 6 வசனங்கள் படித்தோம் என்றால் படிப்போம். முதல் வசனத்தை, ஓய்வு நாளான பின்பு வாரத்தின் முதலாம் நாள். ஸோ இட்ஸ் த சாபத் வாஸ் பாஸ்ட். சாபத் முடிந்து விட்டது, ஓய்வு நாள் முடிந்து விட்டது, வாரத்தின் முதலாம் நாள் துவங்கி விட்டது. ஓய்வு நாளோட பேர் என்னங்க சொல்லுங்க? சாபத். அதான் என்ன நாள்? அது என்ன கிழமை? சனிக்கிழமை. ஆமென். ஏற்றுக்கிறீங்களா? வாரத்தின் முதலாம் நாள் பேர் என்னது? அப்போ உங்கள் டே என்னைக்கு ஸ்டார்ட் ஆகணும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே. ரைட்டா? தப்பு ஒன்றும் இல்லையா? ஓய்வு நாள் சாட்டர்டே மட்டும் வருமா, வேற எப்போயாவது வருமா? சரி, ஃப்ரைடே ஈவினிங் வச்சுப்போம். ஏன்னா 4 யூதர்களுடைய கேலண்டர் பிரகாரம் சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ணி முடியுது. அப்போ ஃப்ரைடே ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டே. இந்த ஓய்வு நாள் என்பது இந்த நாள் இல்லாமல் எப்போ வரும்? அது எப்போ வரும்? ஏன் அப்போ எல்லா வியாழக்கிழமை பெரிய ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை சின்ன ஓய்வு நாளா? லிசன், எந்த பண்டிகை வந்தாலும் அந்த பண்டிகை பேரும் ஓய்வு நாள், எக்ஸ்ட்ரா ஓய்வு நாள் வந்துடும். சுக்கோத் வருதுன்னா அவங்களோட கேலண்டர் பிரகாரம் கேலண்டரில் அப்படியே கால்குலேட் பண்ணிகிட்டே வருவாங்க. முதலாம் நாளும் ஓய்வு, 2ஆம் நாளும் ஓய்வு. அப்போ முதலாம் நாள் ஓய்வு ஸ்டார்ட் ஆகுதுல, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி வியாழக்கிழமைன்னு வச்சுப்போம். ரைட்டா? அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்தால் திருமணா வருது. வெரி குட். அப்போ 2 விதமாக ஓய்வு நாள் அவங்களுக்கு வரும். சாட்டர்டே, எல்லா சாட்டர்டேவும் வெள்ளிக்கிழமை நைட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் இந்த 7 பண்டிகைகளை போவோம் ஓய்வு நாள். அந்த பண்டிகை அன்றைக்கி ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்ன? ரெஸ்ட். யூ நீட் டு ரெஸ்ட், யூ நீட் டு ப்ரே. ஆமென். இப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட பிறப்பு, ஜீசஸ் கிரைஸ்டோட வாழ்வு, ஜீசஸ் கிறிஸ்டோட மரிப்பு, ஜீசஸ் கிறிஸ்டோட உயிர் தழுதல் எல்லாவோட டேட்ஸை பற்றி நான் வேற ஒரு நாள் எடுக்கிறேன். இன்றைக்கு ஏதோ கடந்து போயிருக்கிறது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. சனிக்கிழமைங்கிற ஓய்வு நாளும் வருது, அந்த அது பீரியடில் பஸ்காவோட ஓய்வு நாளும் வருது. ஜீசஸை பஸ்கா அன்னைக்கு கொள்கிறாங்க. அப்போ 2 ஓய்வு நாள் அந்த இடத்துல மெர்ஜ் ஆகுதா இல்லையா? பஸ்கா அன்னைக்கும் என்ன தான் ஓய்வு, பஸ்கா முடிகிற அன்னைக்கும் ஓய்வு, நடுவுலையும் ஒரு ஓய்வு நாள் வரும். கரெக்டாக? வாரத்தில் 7 நாள் தானே, நடுவில் ஒரு சாட்டர்டேவும் வரும். அப்போ இப்படி ஒரு கால்குலேஷன் போகுது. அப்போ வேத வல்லுநர்களுடைய கணிப்பு, ஜீசஸ் கிறிஸ்ட உயிர் தழுதல் பீரியடில் ஜீசஸ் கிறிஸ்ட இறந்து உயிர் எழுதுறதுக்குள்ளே 2 ஓய்வு நாள் போகுது. ஒன்று நேச்சுரலாக வர்றது, ஒன்று ஃபெஸ்டிவலில் வர்றது. அதை இன்னொரு நாள் நம்ம படிப்போம். இந்த ஓய்வு நாள் கடந்து போய்விட்டது. சொல்லுங்கள், ஓய்வு நாள் கடந்து போய்விட்டது. இப்பொழுது வாரத்தின் முதல் நாள் வந்து, திஸ் இஸ் வெரி கிளியர். இதில் மார்க்கு தெளிவாக சொல்லிட்டாரு. ஓய்வு நாள் போயிடுச்சு. ஆமாம், நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், யூதர்கள் புரிஞ்சுப்பாங்க. என்ன ஓய்வு நாள் அது இருக்குது? பஸ்கா நடுவில் வர ஓய்வு நாள். இப்போது வாரத்தின் முதலாம் நாள் வந்து விட்டது. சொல்லுங்கள் பார்க்கலாம், முதலாம் நாள் பேர் என்ன பேருங்க? சண்டே. ஓகே, அதில் யார் வராங்க? மேரி மேக்தலின், மேரி த மதர் ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் சலோமி. இன்னொன்றும் புரிஞ்சுங்க திருச்சபையே, போப் கிரிகோரியன் அவர்கள் 1ஆம் நூற்றாண்டில் ஒன்றும் இதை ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப நாள் கழிச்சு தான் சண்டே மண்டேலாம் கொடுக்குறாரு. மார்க் எழுதுறது ஹீப்ரூ கேலண்டரில் உள்ளதான். 1ஆம் நாள், 2ஆம் நாள், ஓய்வு நாள் எல்லாம். ஆமென். இன்னைய கேலண்டரை வச்சு நாம் புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தோம் என்றால் 3 பேர் படிங்க. மேரி மேக்தலின், மேரி த மதர் ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் சலோமி. மகதலேனா மரியாலும், யாக்கோபின் தாயாகிய மரியாலும், சலோமி. யார் இவங்க? நம்ம கடகண்டு பார்த்துடலாம். ஹல்லேலூயா. மேரி மேக்தலின், a devoted Christian. Amen. Devoted Christian. கிறிஸ்டியன்னா யாரு? follower of Christ. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன். கிறிஸ்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துக்களை ஹெல்ப் வாங்கி போறவங்கள, ஜீசஸ் எதனா குடு ஜீசஸ் நான் வரேன் இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். she was a devoted Christian. 7 பிசாசுகள் அவளுக்கு துரத்தப்பட்டிருக்குது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து பாடு மரணம் படும்பொழுது, நேற்று சாப்டர்லையும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்க்குறோம், இயேசு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை இவள் பார்த்தாள். ஆமேன். இப்பொழுது உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழும்போது கூட இருக்கிற மீதி சிஸ்டர்ஸோடு கூட சேர்ந்து இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அங்கே வருகிறாள். ஹல்லேலூயா. இந்த லேடியை பற்றி வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், she was the apostle to the apostles. அப்போஸ்தலர்களுக்கே அப்போஸ்தலரானவள். பேதுருக்கு இல்லாத தைரியம் இந்த பெண்ணுக்கு இருந்தது. அவன் ஒழிச்சிட்டாங்க 16. she is considered to be the apostle of the apostle. hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அவள் பார்க்க போகிறாள். she
டுக் மிரக்கல். ஏசு நம்ம ஜீசஸ் இருக்கார்ல, நீ எனக்கு நல்லது பண்ணு, நான் உனக்கு நல்லது பண்ணுறவரில்ல, நான் உனக்கு நிறைய நல்லது பண்ணுறேன், நீ முடிஞ்சால் எனக்கு நல்லது பண்ணு. இவளுக்கு எவ்வளோ அதிசயம் செய்திருக்கிறார். 7 பிசாசுகளை துரத்தியிருக்கிறார். ஷி வாஸ் ஹீல்டு. ஷீ சப்போர்ட்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஷீ விட்னஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை பார்த்தால், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை அவள் பார்த்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லமா. இரண்டாவது கேரக்டர் யார் பாருங்க, யாக்கோபின் தாய் ஆகிய மரியாள். ஹல்லேலூயா. அவங்களும் அப்படிதான் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரத்தை பார்த்தார்கள். யாக்கோபு, யோசேப்பு என்று சொல்லப்படுது. மத்தேயு சொல்லும்போது மேரி த மதர் ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் ஜோசப். மார்க்கு சொல்லும்போது யாக்கோபு என்று சொல்லுகிறார். யோசே என்று சொல்லுகிறனுடைய தாய் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஷீ வாஸ் ஆல்சோ த விட்னஸ். அவங்களும் விட்னஸ். இங்கே சும்மா யாரோ ஒரு பேர்லாம் சொல்ல, எல்லாம் ஃபேமஸான பீப்புளோட பேர் தான். மார்க் 1 நூற்றாண்டில் எழுதுகிறாரு. ஜீசஸ் உயிர் தெரிந்ததை பார்த்தது மேரி மேக்தலின். போய் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த அம்மா எவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க, மொத்த பேரும் எடுத்திருப்பான். கூட்டு போய் கூட காட்டியிருக்கோம். ஏன்னா ஜீசஸ் இன்னும் 40 நாள் உயிர் உள்ளவராய் காட்சி அளிக்க போகிறார். அடுத்தது சலோமி, ஆல்சோ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். இந்த சலோமி அம்மா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அம்மா. யாருன்னா யாக்கோபு யோவானோட அம்மா. யாரோட அம்மா? யாக்கோபு யோவானுடைய அம்மா. ஆமாம், சலோமி இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை பார்த்தவர்கள். இவங்கெல்லாம் இந்த 3 லேடிஸோட பேரை ஏன் மார்க்கு தெளிவாக சொல்கிறாருன்னா, தேவர் பிரேவ் பீப்புள். எங்கே வந்து சாட்சி சொல்லு, நான் வரேன். ஹல்லேலூயா. லெட்டர் ரோமாபுரிக்கு போது அவங்க பேர் இருக்குது. இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. புது கிளர்ச்சிங்க இது. குற்றவாளிகளை அடிப்பது, கொல்லுவது, மறிப்பது, அடக்கம் பண்ணுவது சகஜம். இந்த இயேசு என்கிற ரோமருடைய பாணியில் உள்ள குற்றவாளி. நாங்கள் குற்றம் தீர்க்கலங்க, அவங்களே குற்றம் தீர்த்தாங்க, கொடுத்தாங்க, நாங்கள் சாகடித்தோம், சிலுவையில் அரித்தோம், அடக்கம் பண்ணோம். என் கையில் டெத் சர்டிஃபிகேட் இருக்குது. ஒரு காப்பி அரிமேத்தி ஊரானாக யோசேப்பு கையில் இருக்குது. ஒரு காப்பி ஏரோது பிலாத்தோட அரண்மனையில் இருக்குது. இட் ஹஸ் பீன் வெல் டாக்குமெண்டட். இவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற சர்ச்சை உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ தூரம் எவிடென்ட்டாக இருக்கும் மார்க் இருக்கிற. சரி, இவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா, கல்லை யார் புரட்டி தள்ளுவார்? நான் இயேசுக்கு சுகந்த வர்க்கமிட வேண்டும். வாட் இஸ் த ரூல்? வாட் இஸ் த ஜூயிஷ் கஸ்டம்? இறந்து போனவர்களை 3ஆம் நாள் போய் சுகந்த வர்க்கம் இடுவார்கள். நம்ம போய் மாலைலாம் போடுறோம்ல, ஊதுவத்தி கொளுத்துறாங்க. கேண்டில் எதுக்கு கொளுத்துறீங்க நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு 10-20 கேண்டில் கொளுத்துவோம், எல்லாம் பண்ணும். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல, சுகந்த வர்க்கம் இடுகிறார்கள், வாசனை திரவங்களை போடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல கல்லை யார் புரட்டுவான் என்பதுதான் பிரச்சனை. Who is going to roll the stone for us? ஹல்லேலூயா. ஆனால் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்தார்கள். எப்படி என்றால், கல் ஏற்கனவே புரட்டி போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. கல் புரட்டி போடப்பட்டிருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். கல் புரட்டி போடப்பட்டிருந்தது. தடைகள் புரட்டி போடப்பட்டிருந்தது. அன்றையிலிருந்து இன்று வரை இயேசுவிடம் போகுவதற்கு யாருக்கும் தடை கிடையாது. எந்த கல்லாக இருந்தாலும் புரட்டி போடப்படும். நீங்கள் ப்ரே பண்ணும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் இயேசு கையில் பேசுகிறத, நான் இயேசுவை பார்க்கிறத எந்த கல்லும் தடை பண்ணாது. ஹல்லேலூயா. கல் புரட்டி போடப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டால் பார்த்து ஒருவர் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கல்லறை திறந்திருக்கிறது என்று உள்ளே பிரவேசிக்கும் போது 5ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. வெள்ளை அங்கி தரித்தவளாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். 3 நாளைக்கு முன்பதாக வெறும் ரோமர் போர் சேவகர்கள், அரக்கர்கள், மனித இரத்தத்தை சாதாரணமாக பார்க்கிற ரோம போர் சேவர்கள் உடைய பலத்தை காட்டிலும் இயேசு உயிர் தெழுந்த பிறகு கல்லறை திறந்திருந்து உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த வாலிபன் உடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. அவங்க பயந்துட்டாங்க. ஐயோ, இயேசுவை சிலுவையில் அறைந்த ரோமர்கள் வெளியே காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள், செத்தவர்களைப் போல் இருக்கிறார்கள். இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது, யார் இந்த வாலிபன் என்று பார்த்து பயப்படும் போது அந்த வாலிபன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அந்த வாலிபன் வேற யாரும் இல்லை, கர்த்தருடைய தூதன். இயேசுவை தேடுகிறீர்கள், நசரேயனாக இயேசுவை தேடுகிறீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. கிளியர். அவங்க ஏதோ கலரில் போயிட்டாங்கன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஏதோ ஒரு கலரை போய் தந்துட்டாங்கன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாது. யாரோ ஒருத்தரில் ஒரு வெள்ளையா ஒருத்தர் உட்கார்ந்தார், அங்கே போய்த்தாங்க. இல்லை, ஹி இஸ் வெரி கிளியர். யாரை தேடுகிறீர்கள்? சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாக இயேசு. த அட்ரஸ் இஸ் வெரி கிளியர். சிலுவையிலே அறையப்பட்டார். எந்த ஊர் அவர்? நசரேத். இயேசுவை தேடுகிறீர்கள்.
அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. அந்த சிலுவையில் ஒரு போர்டு வச்சாங்கல்ல, நசரேயனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜான்னு. ஆமென். அந்த போர்டு கல்லறைக்கு வெளியில் இருக்குது. நம்ம கல்லறைக்கு போனோம்னா உள்ளே இருக்கிற ஆளை பார்க்க மாட்டோம், ஆனால் போர்டு பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? சில அந்த ஃபோட்டோவை இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஜீசஸோட போர்டு வெளியே மாட்டப்பட்டிருக்குது, ஆனால் ஜீசஸ் அங்கே இல்லை. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் நீங்கள் you are searching for Jesus of Nazareth who was crucified. See the place where they laid him. அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். See the place, see the place. He is risen. அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். This message has to be relayed. நீ இங்க இருந்து சொல்ல வேணாம் மகளே, நீங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேணாம். அவர் இந்த இடத்துல காலி பண்ணிட்டு போயிட்டாரு, வீடு வக்கேட் பண்ணிட்டாரு, வாடகை 3 நாள் தான் எடுத்தார். அரிமேத்து ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு கல்லறை வாடகை விட்டான். எத்தனை நாளுக்கு விட்டான்? 3 நாள். இல்லை அவங்க வீட்டுதையா நம்ம ஜீசஸ் எடுக்க போறார். யாரோடதையும் நம்ம ஏசாமி எடுக்க மாட்டார். அவர் தான் கொடுப்பார். அவர் கொடுப்பார். சொல்லுங்க, அவர் கொடுப்பார். எங்க ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். யாரோடதையும் அவர் எடுக்க மாட்டார். அப்படி எடுத்தார்னா பயங்கரமா அள்ளி கொடுப்பார். Go tell his disciples. இப்பதான் இந்த 3 லேடிஸும் பேர் வாங்கிட்டாங்க. அப்போஸ்தல் டு தி அப்போஸ்தல்ஸ். அப்போஸ்தலர்களுக்கே அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்றால் யார்? அனுப்பப்பட்டவன். பேதுரு, நீ அனுப்பப்பட்டவன் அல்ல, உனக்காகவே மகதலேனா மரியாளை அனுப்புகிறேன், உனக்காகவே மரியாளை அனுப்புகிறேன், உனக்காகவே சலோமியை அனுப்புகிறேன். திருச்சபையே, ஊழியத்தில் ஈடுபாடு இருக்கிற சகோதரிகளே, உங்களை கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கே அப்போஸ்தலர் ஆகக்கூடிய கிருபையை தருவார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். Go and tell the disciples. Hallelujah. The moment you receive the message, go and deliver the message. Amen. கொடுத்துட்டாங்க, கிளம்பி போகிறாங்க. அவருடைய சீஷர்கள் யாருங்க? பேதுரு தான் மெயின். அங்கே லீடர் யார்? கிளாஸ் லீடர் யாருங்க? ஜீசஸ் டீச்சர் பேதுரு. அவருடைய சீஷரிடத்துக்கு போங்கள், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், கலிலேயா என்பது ஏரோதோட ஜூரிடிக்ஷனில் இருக்குது. கிங் ஹேரோடு அங்கே. அது மீன் பிடிக்கிற கிராமம். அங்கே தான் யோசிப்பு தச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தார். அங்கே தான் கலிலேயா கடலில் ஊழியம் பண்ணார் இயேசு. அது கலிலேயா. இயேசு மரித்தது யூதேயா. யூதேயோடைய தலைநகரம் ஜெருசலேம். எருசலேம் தேவாலயம் அங்கே இருக்குது. அங்கேருந்து தான் அடித்தானுங்க, பிலோத்தோட அரண்மனையில் அடித்தானுங்க, எருசலேமில் அடக்கம் பண்ணிட்டானுங்க. இயேசு இப்போ உயிராக எழுந்துட்டாரு. ஹீ இஸ் கோயிங் டு ட்ராவல். ஹல்லேலூயா. ஹீ இஸ் கோயிங் டு எப்படி ட்ராவல் பண்ண போகிறார்? கார்லையா, ஹெலிகாப்டர்லையா, மோட்டர் பைக்லையா? ஹீ இஸ் இன் தி டிரான்ஸ்ஃபிகர்டு பாடி. அவர் உயிர் தெழுந்த சரீரத்தில் இருப்பதினால் ஹூ நோஸ் அவர் எதில் போகிறார். ட்ராவலிங் பற்றி சொல்லிட்டா, நீங்கள் தான் 2 வீலரில் வந்தீங்க, நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்களே, அது எதில் போச்சு? மெசேஜ் அனுப்பிச்சிங்களா உங்கள் மொபைலில் போய் சேர்ந்துச்சா இல்லையா? எதில் போச்சு? என்ன வேவ்ஸ் அது? இல்லை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் நம்ம படிக்கிறோம், அதில் போகுது. நம்ம அதில் ட்ராவல் பண்ண முடியுமா? நம்ம ட்ராவல் பண்ண அழகாக நான் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், போக முடியாது. அல்லையா? பட் த டிரான்ஸ்ஃபிகர்ட் பாடி, நம்முடைய சயின்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு போகல. நம்ம டிஎன்ஏ ஸ்டடீஸ் வரைக்கும் போயிட்டோம், நம்ம நேனோ டெக்னாலஜி வரைக்கும் போயிட்டோம். எந்த டெக்னாலஜியுமே நம்மளை ஸ்பிரிட் கையில் கொண்டு போகலப்பா. அது வேறு எங்கேயோ கொண்டு போகுது. இட்ஸ் பிரிங்கிங் அஸ். உள்ளே போனால் பயமாக இருக்குது படிக்கிறதுக்கு, எங்கேயோ கூட்டு போகுது. ஆனால் இவர் உயிர் தெழுந்தது. நம்ம உயிர் ஏதோ வேறு பக்கம் போகுது. நம்முடைய ரிசர்ச்லாம் வேறு பக்கம் போகுது. ரிசர்ச் பண்ணவெல்லாம் அப்படி அப்படியே செத்து உயிர் அந்த வழியில் போயிடுது. we don't know nothing. ஜீசஸ் மாத்திரம்தான் சரியான வழியில் போய் மரித்தும் 3ஆம் நாள் உயிர்த்தும் ட்ராவலும் பண்ண போகிறார். இப்போ சொல்லுங்கள், பரலோகத்தில் ஜீசஸால் ட்ராவல் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? ஆபத்தில் வர முடியுமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர முடியுமா? கஷ்டப்படும் போது வர முடியுமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், என்னை மகிமைப்படுத்துவார். They trembled like anything. பயந்து போயிட்டாங்க, நடக்காத ஒன்று. அல்லேலூயா. இயேசு மரிக்கும் பொழுது கூட அவர்கள் ட்ரெம்பிள் ஆகல. இயேசு உயிர்க்கும் போது ட்ரெம்பிள் ஆனார்கள், ஓடி போனார்கள், கலிலேயாவுக்கு போனார்கள். இயேசு கலிலேயாவுக்கு போனார். நீ போய் சொல்லி சீஷர்களை கூட்டிட்டு எங்க போங்க, யாரும் இங்க வரக்கூடாது, இங்க அவர் இல்லை, அவர் வண்டி புறப்பட்டுருச்சு, அவர் ஸ்பிரிட், அவர் ஆவியாய் மாறி விட்டார். ஆனால் டிரான்ஸ்ஃபிகர் பாடியில் இருக்காரு. டிரான்ஸ்ஃபிகர் பாடியில் இருந்தால் உங்களா மாதிரி என்ன மாதிரி இருப்பார். ஆனால் ஹீ கேன் ட்ராவல் ஹியர். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க,
மக சொன்னது போல் ஒன்றுத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வேவ்ஸ்னால் வேவ் ஒன்றுத்தில் ட்ராவல் ஆகும், ஃபிசிக்கல் பாடி ஒன்றுத்தில் ட்ராவல் ஆகும், உங்கள் லைட் ஒன்றுத்தில் ட்ராவல் ஆகும், ரேஸ் ஒன்றுத்தில் ட்ராவல் ஆகும். அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. அதுக்கு உயிர் இருக்கா, அது ஒரு மனுஷனா, என்ன பேர் சொல்லுவீங்க தெரியல. அது பேர் ரேஸ், ரேஸ். உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து தருது, ஆனால் உங்கள் உடம்புக்கு ஒன்றும் ஆகலை. இது ரேஸ். இன்னும் வேவ்ஸ் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். நீங்கள் போய் அல்ட்ராசோன் எடுப்பீங்க, சோனோகிராம். அந்த ஹெட்டை எடுத்து உங்கள் ஸ்டமக்கில் வச்சு ஒரு அழுத்துவாங்க, அழுத்தி ஃபோட்டோ எடுப்பாங்க. கிரிக் 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 ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த வேவ்ஸ் எங்கே போகுது? உங்கள் வயிற்றுக்குள்ளே போகுது. அந்த ஹெட்டை எடுத்துகிட்டு வந்து, இதான் அந்த ஹெட்டுன்னு வைங்களேன். அந்த ஹெட்டை எடுத்து இப்படி காற்றுல வச்சு திறந்தீங்கன்னா அந்த ஹெட்டு உடஞ்சிரும். ஏன்னா வேவ்ஸு காற்றுல ட்ராவல் ஆகாதான். எதில் ட்ராவல் ஆகாது? யுவர் ஏர் வில் ரெசிஸ்ட். அதனால் அதை ஜென்ரேட் பண்ண ஹெட்டே டேமேஜ் ஆகிடும், அந்த மிஷினே ஸ்பாயில் ஆகிடும். பட் த வேவ்ஸ் கேன் ட்ராவல் இன்சைட் த பாடி. எங்கே ட்ராவல் ஆகும்? பாடியில் தான் ட்ராவல் ஆகும். ஒரு பொருளில் தான் ட்ராவல் ஆகும், காற்றுல ட்ராவல் ஆகாது. ஆனால் நீங்களும் நானும் எதில் ட்ராவல் பண்ணுவோம் சொல்லுங்கள்? காற்றுல தான் ட்ராவல் பண்ணுவோம், இதுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் எக்ஸ்ரே இதில் ட்ராவல் பண்ணோம், இதில் ட்ராவல் ஆகும், காற்றுல ட்ராவல் ஆகாது. ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ப்ராப்பர்ட்டி நல்லா காத்தோட்டமாக நான் இருக்கேன், ஆனால் அல்ட்ராசவுண்டு காத்திருந்தாலே போயிடும். ஜீசஸோட ரிசரக்டட் பாடி என்ன ப்ராப்பர்ட்டின்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு 1 தெசலோனிக்கேயரில், மரித்த அனைவரும் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று. ஹல்லேலூயா, ஆமென். நீ போ, முன்பதாக போய் சொல்லு. they tremble like anything and they went. போய் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் நம்பவில்லை. நம்முடைய வசனத்தில் 11th verse நான் இப்போ வந்துட்டேன். ஆமென். என்ன பண்ணிட்டாங்க அவர்கள்? இன்னைக்கு கூட நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஐயா ஜீசஸா? அட யாரையா பார்த்தது? நான் சொல்கிறேன், ஜீசஸ் உயிரா எழுந்துக்கிட்டாருன்றதை நீங்கள் நம்பலைன்னா கிறிஸ்டியானிட்டியே உங்களுக்கு வேணாம். முழு உலகமே ஒரே நம்பிக்கையில் தான் அசைவாடி கொண்டிருக்கிறது. மரணம் என்கிற அந்த கொடிதான ஒரு விஷயத்தை என் இயேசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இல்லைனா கிறிஸ்து நமக்கு வேணாம். உலகத்தை நம்பி போகலாம், அது ஒரு நாள் நம்மளை சாவடிச்சு தூக்கி மண்ணோட மண்ணாக புதைச்சிட்டு நரகத்துக்கு அனுப்பி தான் விடும். ஆனால் இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னான். நானே வழி, நானே பரலோகத்துக்கு போக வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக. ஆதி மனிதன், ஒரே மனிதனை ஆதாமை மண்ணினால் உருவாக்கி உயிர் கொடுத்தார் என்றால், அந்த மண் மறுபடியும் மண்ணோட போய் மக்கினாலும் மறுபடியும் உயிரோடு எழுப்ப இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மற்றவர்கள் எல்லாரும் நம்பாமல் போனார்கள். இதிலே ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை 12ஆம் வசனத்திலே மார்க் நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறாரு. 2 பேர் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போகிறார்கள். தரிசனமானார். 11 பேருக்கும் தரிசனமானார். அவர்கள் போஜனமாக இருக்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டு இருக்கிறார்கள். தரிசனமாகினார். 14th verse படிக்கிறோம். உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதும் அவருடைய அவிசுவாச நிமித்தம் இருதய கடிஞ்சிடும் அவர்களை என்ன பண்ணார்? சேம் ஜீசஸ் அதே திட்டுறார். அதே மாதிரி 3 வருஷமாக திட்டினார் பாருங்க. அவிசுவாசியே அப்பாலே போ சாத்தானேன் பேதுருவை பார்த்து சொன்னார். அதே ஜீசஸ். ஆமென். 15th verseல த கிரேட் கமிஷன். என்னதுங்க? கிரேட். நான் உங்களுக்கு ஒரு வேலை விடுறேன், அது பேர் வேலை. பெரிய தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கட்டளை எடுக்கிறாங்க, அது பேர் கட்டளை. அவ்வளோதான் அந்த பூமியில் இருக்குது. இது கமிஷன், கட்டளையை காட்டிலும் பெரியது. கிரேட் கமிஷன். வேலை விட்டா செய்யலாம், இல்லை சாரி கேட்டலாம். கட்டளை போட்டால் செஞ்சு தான் ஆகணும். செய் அல்லது செத்து மடி. அப்போ கமிஷன் என்ன சொல்லுவீங்க? செய்தே கிரேட் கமிஷன் அவர்களை நோக்கி. 15th verse, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அப்படியே நிறுத்துங்க. எல்லாரும் உலகெங்கும் போனோம். எதுக்குங்க அமெரிக்கா போக போகிறீங்க? நானா கை நிறைய சம்பளம் வாங்க போகிறேன். எதுக்குங்க பூனேக்கு போக போகிறீங்க? ஐயோ பயங்கரமான சம்பளம். எதுக்கு போகிறீங்க? பிஸ்னஸ் பண்ண, இது பண்ண. நோ, யூ ஹாவ் டு கோ டு ப்ரீச் த காஸ்பல் ஆஃப் காட். திஸ் இஸ் த கிரேட் கமிஷன். கையில் பைபிள் எடுத்துங்க. பிஸ்னஸுக்கு தான் போங்க, சொந்தக்கார வீட்டுக்கு தான் போங்க, ஆனால் சொல்லிக்கினே போங்க. ஆனால் நான் கல்யாணத்துக்கு போகிறேன்,
ஆனால் கண்டிப்பாக நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். யூ நீட் டு ப்ரீச். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் கர்த்தருடைய பிரதான கட்டளையை சொல்லுவேன்? நீங்கள் சொல்கிறீங்க, ஜனங்க கேட்டுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பாருங்க, உடனே நாளைக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டீங்க. நான் சொன்னையா, அவங்க கேட்டுக்கல. ஜீசஸ் அப்படி சொல்ல, நீ சொல்லு, அவன் விசுவாசித்தால் ஆக்கினைக்குள்ளாக மாட்டான், விசுவாசிக்கு இல்லை என்றால் ஆக்கினைக்குள்ளாக மாற்றுவான். ஹல்லேலூயா. ஆனால் சொல்ல வேண்டியது உன் கடமை. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி விசுவாசித்தால் என்ன நடக்கும் என்பதை சொன்னார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகள் வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள் என்று விசுவாசிக்கிறவர்களை பற்றி சொன்னார். போய் சொல்கிற நம்மளை பற்றி கூட இல்லை, நீங்கள் சொல்லிடுங்களேன். அந்த மனுஷன் விசுவாசிச்சானா அவனை பாம்பு கடிச்சா கூட அவன் தப்பிப்பான். அவன் சிலரை செத்தவனை கூட உயிரோட எழுப்பிடுவான். விசுவாசிக்கிறால் அடங்கும் அடையாளம். நம்பினால் போதும், இயேசுவை விசுவாசித்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு திருச்சபைக்கு கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறதின் காரணம், என் மகனே நீ என்னை விசுவாசிக்க வேண்டும். இவ்வளவு நாள் போராடி மேற்கொள்ளாமல் தோற்று போனாய், ஆனால் இன்றைக்கு நீ என்னை விசுவாசித்து நீ வாழப்போகிறாய் என்பதை சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு போய் இந்த மார்க் ரெக்கார்ட் பிரகாரம் அவர் பரமேறி போய் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார்னே சொல்லிட்டார், முடிச்சிட்டார். கடைசி வசனத்தில் 20ஆம் வசனத்தில் சொன்னார், ஜனங்கள்லாம் புறப்பட்டு போய் ஊழியம் பண்ண போனார்கள், கர்த்தர் அவரோடே கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் இன் ஹெவன், ஜீசஸ் கேன் பி வித் யூ. ஒரே ஒரு கேரக்டர், ஒரே ஒரு பவர், ஒரே ஒரு பர்சனாலிட்டி ஜீசஸ்க்கு மட்டும் தான் இருக்குது. அவர் ஒரே நேரத்தில் பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்க முடியும், உங்களோடும் இருக்க முடியும். இந்த இயேசு நம்மை நேசிக்கிறார். செய்தியினுடைய டைட்டில் நம்ம பார்த்தோம், டக்குமா. ஹீப்ரு வேர்ட் டக்குமா என்றால் ரிசரக்ஷன் என்ற அர்த்தம். கிரீக் வேர்டு அனஸ்டாசி என்ற அர்த்தம். ஹிந்தியில் ஜி உட்னா என்று சொல்லப்பட்டிருக்குது. இயேசுனுடைய கல்லறை வெறுமையாக இருந்தது, உயிரோடு அவர் காட்சியளித்தார். பிரதான கட்டளை கொடுத்து இன்றைக்கு விண்ணுக்கு ஏறி இருக்கிறார், பரத்துக்கு ஏறி இருக்கிறார். வாட் இஸ் த ரோல் ஆஃப் மீ? ஹவ் ஐ ஆம் பெனிஃபிட்டட்? ரிசரக்ஷன் இஸ் பிரிங்கிங் ஹோப். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது. தன் சீஷர்களுக்கு அவர் காட்சியளித்தது எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. ஒரு நாள் என்னையும் இயேசு காட்சியளிப்பார். ஹல்லேலூயா. லைஃப்பில் ஒரு நாள் நான் உயிராக இருக்கும் போதோ இல்லை என் உயிர் போகும்போதோ நான் ஒருவரை மாத்திரம் காண வாஞ்சிக்கிறேன், என் இயேசுவை. எனக்கும் காட்சியளிப்பார். த கிரேட் கமிஷன். என் வாழ்நாளெல்லாம் என் வாழ்க்கையில் உள்ள மூச்சு உள்ளவரை என்னை வாழ வைத்த என் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பலருக்கு சொல்லுவேன். என் இயேசு பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறது போல என்னையும் அழைத்து கொண்டு போவார். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு கர்த்தர் சந்நிதியிலே சரணடையலாமா? இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படியே ப்ரே பண்ணலாம். ரீ காதா லாபா ஷதா ரா காதா லாபா ராபா தேரே பேரே 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 பேரே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை இருக்கிறது? மகனே மகளே, உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் உன்னால் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது. என் மீட்பரு side.
தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வாய் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் சொல்ல போகிறோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட மார்க் 16வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக நீர் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இதோ நீர் உயிர் தெழுந்தது போல உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்க ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்க மத்தியில் இடைபெறும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மார்க் 16வது அதிகாரம் வசனங்கள் 14. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்க மகதலேனாள் மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமியும் வந்து சொல்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. ஆனால் அவருடைய சீஷர்கள் நம்பாம போய்விட்டார்கள். இங்கு அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக தோன்றினார். அந்த வேளையில அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார் என்று. இந்த நாளிலும் கூட ஒருவேளை நாமும் கூட அந்த சீஷர்களை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல நேரத்தில் நம்ம விசுவாசிப்பதில்லை, அவருடைய மகத்துவத்தை நம்ம நம்புவதில்லை. காரணம் நம்மளுடைய இருதயத்தின் கடினம் தான். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் ஒரு ஆபத்துன்னு வரும்போது நான் ஆண்டவரை நான் நம்பி இல்லாமல் உலகத்துக்குரிய காரியங்களை நான் நாடி போனது உண்டு. இந்த நாளில் கர்த்தர் என்னை பார்த்து கேட்கிறார், இதோ நீ என்னை விசுவாசிக்கிறாயா மகளே? இதோ நான் உனக்காக பிறந்து உனக்காக நான் மரித்து உனக்காக நான் அடக்கம் பண்ணப்பட்டு உனக்காக நான் உயிர்த்தெழுந்தேனே. இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நீ விசுவாசிக்கிறாயா என்று கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்களும் என்னை போல அநேக நேரத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை என்றா நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கடின குணத்தை நீக்கி போடுங்க. நாங்க இன்னும் உம்மை அறியணும், இன்னும் நாங்கள் உம்மை விசுவாசிக்கணும். நீர் எங்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றணும். முதலாவது நம்ம ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டு அவரை விசுவாசித்தால் தான் நாம் சென்று உலகம் எங்கும் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்களை ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி சேர்க்க முடியும். இந்த வேளையில கூட நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை இன்றைக்கு எங்க அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க. இன்றைக்கு உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ள பலமாய் கிரியை செய்யட்டும் என்று அவரை நோக்கி நம்ம கேட்போமா? ஓரியாந்தர வலவா ஷவரி வலவா கரபா ஓரியாந்தர வரி வலவா ஷவரி வலவா வலவா ஓரியாந்தர வலவா ஓரி வலவதர வலதியாந்தர வாக்கர வலவதர வாஷதர வலதியாந்தர வாக்கர ஓஷ்மிர வலவரி வியாந்தர வரி உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோர் உன்னதம் சீரந்தோர் மித்திரனே சுக பத்திரம் அருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. என்
எங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். அப்பா நீர் எப்படி உயிர் தெழுந்தீரோ இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கும் தருகிறீர் ஆண்டவரே. எங்க ஆவியம் கர்த்தர் நீங்க உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற வேளையில எல்லா கடினமான இருதயத்தை நீக்கி போட்டு மென்மையான இருதயத்தை தாங்க. நாங்க இன்னும் உம்மை விசுவாசிக்கணும் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கும் போதுதான் இன்றைக்கு அப்பா விசுவாசிகளுக்குரிய அப்பா அடையாளத்தை நீங்க கொடுக்கிறீங்க. ஒரு ஆண்டவரே அதிகாரத்தை கொடுத்து அப்பா உங்க வசனம் சொல்லுகிறபடி விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களானவை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், அவர்கள் நவமான பாஷையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்புவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று எழுதியிருக்கிறபடிக்கு இன்றைக்கு அந்த பிலீவர்ஸ் அத்தாரிட்டியை எங்க கரத்துல நீங்க கொடுக்கிறீங்க ஆண்டவரே. இனி நாங்க உமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். உலகம் எங்கும் சென்று உம்முடைய வார்த்தைகளை நாங்க பிரஸ்தாபப்படுத்த போகிறோம் அப்பா. வியாதியஸ்தர்கள் மீது நாங்க கைகளை வைக்கும் போது அற்புதம் நடக்க போகுது. சபையாராய் நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நீங்க கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓரியாந்தரபா கரபலபா ஓ ஷபரிபலபா கரபலபலபா ஓரியாந்தரபா ரியாந்தரபா கரபலபா ஓ ஷிபரபலபா கரபரியாந்தரபா கரபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா எங்க மன கண்களை திறந்ததற்காக நன்றி. எல்லா கடினமான நுகத்தை உடைத்தெறிந்து இன்றைக்கு உம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ததற்காக நன்றி. மகதலேனாள் மரியாளை போல ஆண்டவரே, மற்ற மரியாள் சலோமியை போல நாங்களும் புறப்பட்டு சென்று உலகமெங்கும் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி அப்பா நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரியவராய் இந்த பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. Our Redeemer lives. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நாம் வணங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நாம் விசுவாசிப்போம், சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிப்போம். இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய அவிசுவாசம் இன்றைக்கு நீங்கினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய இருதய கடினத்தை நீர் எடுத்து போட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்களும் எங்களுடைய சபையும் புறப்பட்டு போகிறோம், புறப்படுகிறோம், இன்றைக்கு புறப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷத்தை பிரசங்கித்து பல லட்சம் பல ஆயிரம் கோடி ஆத்துமாக்களை இயேசுவுக்கென்று நாங்கள் சுதந்தரிக்க போகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பலனை கிருபையை வல்லமையை கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May the good God bless you. Have a blessed day and shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.